நம்முடைய வாரியார் சுவாமிகளை அவர் செய்த திருப்பணிகள், அவர் செய்த தொண்டு சொல்லி மாளாது. நம்முடைய ஐயா அவர்களுடைய பெரிய எண்ணம், அடிக்கடி அவர்கள் சொன்னார்கள், வாரியார் சுவாமிகள் 64வது நாயன்மாராக அறிவிக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் இல்லை. சர்ச்சை வேற உண்டு, என்னங்க எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இதில் சுந்தரர் சொல்லுகிறார், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன்னார். என் காலத்தில் வந்தவங்க மட்டும் அடியார் கிடையாது. இனி அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், இனி அடுத்த நூற்றாண்டில் 2000 ஆண்டுகள் கழித்து எந்த ஊர்லேயாவது ஒரு அடியார் தொண்டு செய்தார்னா நான் அவர்களுக்கும் சேர்த்து கொள்ளுவேன் என்று பாடியிருக்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நம்முடைய நாயனார். அவரை விட ஒரு தவ யோகி, தவ ஞானி வேறு யாராவது இருக்க முடியுமா? ஆகையினால இதில் சந்தேகமே வேண்டாம். 64வது நாயன்மாராக அவர்களை அறிவிக்க வேண்டும். இதில் நிறைய சர்ச்சைகள் உண்டு, நான் அதற்கெல்லாம் வரல. ஆனால் நம்ம வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு மகான் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துவதற்காக இப்படி சுவாமிகளை எல்லாம் நம்ம புகழ்ச்சி கொண்டு வரணும்.